உத்தியோகத்தில் நல்ல நகர்வையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் பணிச்சுமை கூடுதலாக இருந்தாலும், உடன் வேலை செய்பவர்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொக்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய முன்னேற்றம் உத்தியோகத்தை பொறுத்தமட்டிலும் மிக சிறப்பானதாக அமையும். மிகச்சிறப்பானதாக அமையும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கசப்புக்கள் குறையும். ஆமாங்க, இந்த மாதம் என்ன தசாபுக்தி நடந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் அதிகரித்து கசப்புக்கள் குறைகின்றது மாதிரியான ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அது ஒரு அமைப்பு. ஆமாங்க, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் காதல் அமைப்புகள் அனைத்தும் கைகூடி வருகின்ற, அனைத்தும்னா எத்தனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. காதலிக்கிறவங்களுக்கு காதல் அமைப்புகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, அப்போ இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணலாம். சரிங்களா? அவர்கள் அனைவருக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. 1ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் யாருக்கு நடக்கின்றதோ அவங்களுக்கு ஓம் நம சிவாய. திருநாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த அமைப்புகளை நம்ம பார்க்க இருக்கிற ஒன்று. சரிங்க, கார்த்திகை மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதம் முழுக்கவுமே வெளிப்படையாக சொல்லணும்னா கோச்சாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக உள்ளது, மிக சிறப்பான முறையில் உள்ளது. அதனால் இந்த மாதம் முழுக்கவுமே உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் இது பொது பலன், இதோடைய பலம் 10%. அதுக்கு மேலே இதுக்கு பெருசாக வெயிட்டேஜ் கிடையாது. அதனால் இதை நம்பியே நம்ம அகலக்கால் வச்சுறது எந்த ஒரு விஷயத்திலும் முறையாகாது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நான் ஒரு 5 பலன் சொல்ல போகிறேன். அந்த 5 பலனும் உங்களுக்கு நடக்குமானா அப்படி கிடையாதுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அது நடந்தால் மட்டும்தான் அந்த பலன் கிடைக்கும். இல்லைனா அந்த குறிப்பிட்ட பலனை நீங்கள் விட்டுறணும். சரிங்களா? எந்த தசாபுக்தி பொருந்ததோ அந்த பலனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஆக அன்பு நண்பர்களே, உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறது மிக மிக நல்லது. சரி, நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போவோம். முதல் அமைப்பு, இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தாராளமாக முயற்சிக்கலாம். ஆக சரியாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் அல்லது உத்தியோகத்தில் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது. ட்ரை பண்ணுங்கள். இது பொது பலன் 10%. இது எதை சொல்லுது? எல்லாரும் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கிறது சொல்லுது. ஆனால் யாருக்கு வேலை கிடைக்கும் அந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டு யாருக்கு தசாபுக்திகள் போகுதோ அவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். மற்றவர்கள் முயற்சி மட்டும்தான் செய்வீங்க, வேலை கிடைக்காது. ஆக தசாபுக்தி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக தசாபுக்தி போகுதான்னு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், அடித்து தூக்கிடுங்க, வேலை உண்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, உத்தியோகத்தில் நல்ல நகர்வையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் பணிச்சுமை கூடுதலாக இருந்தாலும், உடன் வேலை செய்பவர்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொக்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய முன்னேற்றம் உத்தியோகத்தை பொறுத்தமட்டிலும் மிக சிறப்பானதாக அமையும். மிகச்சிறப்பானதாக அமையும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அப்போ அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம், 10ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த முன்னேற்றங்கள் உண்டு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆக அந்த தசாபுக்தி நடக்குதுன்னா ப்ரமோஷன் கிடைக்கலாம், அல்லது ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றம் சார்ந்து, முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவது சார்ந்து நடக்கும். சரிங்களா? அப்போது இந்த தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு தான் அது நடக்கும். அதை நம்ம உள்வாங்கி புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் யாரெல்லாம் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் அனைவருக்கும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம். கடன் தீர்ந்துருமா? அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் இந்த மாதம் உறுதியாக கடனின் அளவு குறையும் அல்லது சமாளித்து விடுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் குறையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயம் நன்மையாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ட்ரான்ஸ்வர்ஸ் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க,
பணி இட மாற்றங்களை அப்படின்னு சொன்னால் அவற்றை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, 3ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள். நடந்தால் முயற்சி செய்யுங்க, உறுதியாக வெளிமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக திருமணம். உங்கள் ஜாதக அமைப்பின்படி தசாபுக்தியையும் பார்க்கணும். 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள். நடந்துருச்சுன்னா இந்த மாதம் உறுதியாக திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது சார்ந்து நல்ல செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் சார்ந்து மிகச்சிறப்பான மேன்மையை தரும். 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் அல்லது 11ஆம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி மட்டும் நடந்துருச்சுன்னா உறுதியாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைகின்ற அற்புதமான காலம் இந்த காலம். அதனை அடுத்ததாக கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கசப்புக்கள் குறையும். ஆமாங்க, இந்த மாதம் என்ன தசாபுக்தி நடந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் அதிகரித்து கசப்புக்கள் குறைகின்றது மாதிரியான ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் கையில் ஒரு நல்ல பணப்புழக்கத்தை, பண நடமாட்டத்தை, பண ஓட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆக எப்போ பாக்கெட்டில் கை விட்டாலும் நோட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்படி இருக்கா சார், நீங்கள் தான் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கோச்சாரம் நல்ல பலமாக இருக்குது. சரிங்களா? அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. 2ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் கையில் நல்ல பணப்புழக்கம் தன்னை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, காதல் வெற்றி பெறுகின்ற மாதம். ஆமாங்க, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் காதல் அமைப்புகள் அனைத்தும் கைகூடி வருகின்ற, அனைத்தும்னா எத்தனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. காதலிக்கிறவங்களுக்கு காதல் அமைப்புகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, அப்போ இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் இருக்குது. உங்கள் ஜாதகப்படியும் 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக நீங்கள் முயற்சிக்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி உண்டு காதல் அமைப்புகள். சரிங்களா? அதனை அடுத்ததாக புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான காலம் இந்த காலம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். புத்திர பேருக்கான அமைப்புகள் வலுவற்ற நிலையில் இந்த மாதம் உண்டு. ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கணுங்க. நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திர பாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அதனை அடுத்ததாக இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத வீண் கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் அனைத்து உறவுகளிடமும் அழகாக நகரக்கூடிய ஒரு ஸ்மூத்தான உறவு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஹெல்த்துங்க, உடல்நிலையில் என்னெல்லாம் தொந்தரவுகள் இருந்ததோ, யாரெல்லாம் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அனைவருக்கும் உடல்நிலையில் இருந்து அந்த தொந்தரவுகள் குறைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. 1ஆம் இடம் 11ஆம் இடம் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் யாருக்கு நடக்கின்றதோ அவங்களுக்கு உறுதியாக ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம பார்த்த எல்லாமே பொது பலன்கள் தான். மாத பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் தான். அதுக்கு ஒரு 10% தான் பலம். ஸோ நம்ம சொன்ன ஜாதக தசாபுக்திகளும் உங்களுக்கு அதோட பொருந்திருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 10% பலன் உறுதியாக 50%க்கு மேலாக நடக்கிறதுக்கான அமைப்புண்டு. ஆக அதை பின்பற்றிக்கிடுங்க. அன்பு நண்பர்கள் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.